பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மத்தேயு திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா. யார் இந்த மத்தேயு? இவர் ரோமை ஆளுகையின் இருந்த யூதேயாவின் கலிலேயா பகுதியில் பிறந்தவர். ரோமையரின் ஆளுகையின் கீழ் யூதேயா குறுநில மன்னன் ஏரோது அந்திப்பாசுக்கு ஆக கப்பர்நாகும் சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பவராக மத்தேயு பணியாற்றி இருக்கிறார். கிரேக்க அரேமிய மொழிகளில் மத்தேயு தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கலாம். இவருடைய பெயருக்கு அர்த்தம் யாவேயின் பரிசு, கடவுளின் கொடை. இன்னொரு பேர் இருக்கு இவருக்கு, லேவி. லேவினா சேர்க்கை என்று அர்த்தம். இந்த மத்தேயுவை இயேசு என்று அழைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 9 13 வரை. இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருக்கிறார். அவரை இயேசு காண்கிறார். இந்த சுங்கச்சாவடி அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னா எத்தனை சுங்கச்சாவடிகள்? 60 ரூபா, 80 ரூபா, 160 ரூபா, வண்டிக்கு தக்கன காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்தவர் தான் மத்தேயு. இந்த சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்தவர்களை யூதர்கள் ஒரு துரோகியாக மதித்தார்கள். சொந்த நாட்டை ரோமையர்களுக்கு கப்பம் கெட்டும் நாடாக்கி, அந்த ரோமையர்களுக்கே யூதர்களிடம் இருந்து வரி வசூலித்து, அதில் ஒரு பகுதியை தங்களுக்கு வைத்துக் கொண்டு மீதியை அவர்களுக்கு கட்டிய அந்த வரி வசூலிப்பவர்களை அவர்கள் பாவிகளுக்குள் பாவிகளாக கருதினார்கள். இந்த பாவிகளை விட அவர்கள் பாவிகள். மனத அளவில் அவர்கள் தொழுநோயாளிகளாக கருதப்பட்டார்கள். புற்றுநோய் பிடித்தவர்களாக இந்த சுங்க வரி வாங்குகிறவர்கள் கருதப்பட்டார்கள். இந்த சுங்கவரிக்காக காரு வரிசையில் நிற்கும் போது எத்தனை காலம்தான் இவங்க வாங்குவாங்க? இந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளவுதான் காசாச்சு, எவ்வளவுதான் வசூலாயிருக்கு, இன்னும் எவ்வளவு மீதி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா எல்லாருக்கும் பார்க்கும்படியா போட்டுட்டு, இந்த வசூல் ஆகிவிட்டது, இந்த சுங்க சாவடியை நாங்கள் மூடுகிறோம் அப்படின்ட்டு மூடுற நாளே இல்லை. ஒவ்வொரு ஊரிலும் புது புது சுங்கச்சாவடிகள் தான் பிறந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய, இந்த சுங்கச்சாவடிகளை மூட அந்த வரி தண்டுபவர்களை பாவிகளுக்குள் எல்லாம் புலம்புற. மேலும் இந்த வரி தண்டுபவர்களை உடன்படிக்கையை மீறியவர்கள், யாவே இறைவனுக்கு
பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டியவர்கள் ரோமைய அரசிற்கும் அந்த ரோமைய அரசுக்கு கப்பங்கெட்டுகின்ற இந்த ஏரோதுவின் போன்ற சிற்றரசர்களுக்கும் இவர்கள் பிரமாணிக்கமாக இருக்கிறார்கள். ஆகையினால உடன்படிக்கையை மீறியவர்கள் கடவுளின் மீட்புக்கு தகுதியற்றவர்கள். எப்படிப்பட்ட பாவி பாருங்க. அந்த சுங்கச்சாவடியில் உட்கார்ந்துருக்காரு. அது அவருடைய தொழில். எத்தனை வருஷமா உட்கார்ந்துருக்கிறாரோ தெரியல. இந்த சுங்கச்சாவடியில் உட்கார்ந்திருக்கிற மத்தேயுவை இயேசு பார்க்கிறார். ஓகே, இயேசு அவரை பார்க்கிறார். உடனே என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ. ரெண்டு வார்த்தை. அங்க போய் டயலாக்லாம் விடல. என் பின்னாடி வாரையா அப்படி இப்படி. ஃபாலோ மீ. அவரும் எழுந்து, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். He rose from the booth where they collect these taxes. Rising, அது ஒரு உயிர்ப்பினுடைய அனுபவம். செத்து அந்த சுங்கச்சாவடியிலேயே மடிந்து போயிருந்த அந்த மத்தேயு எழுகிறார். He rose. அந்த எழுதல் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலிருந்து எழுந்ததற்கு சமம், அந்த உயிர்த்ததற்கு சமம், பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்ததற்கு சமம், அந்த பழைய பாவிகளுள் பாவிகளாக கருதப்பட்ட அந்த தொழிலில் இருந்து எழுந்ததற்கு சமம். என்னையெல்லாம் உடன்படிக்கையை மீறியவர்கள் என்று கருதினார்கள் அல்லவா? அந்த உடன்படிக்கைக்குள் மீண்டும் வந்து அதற்கு பிரமாணிக்கமாய் இருக்க எழுந்த கதைதான் மத்தேயுவின் கதை. அந்த மனத அளவில் இந்த சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பவர்களுடைய உள்ளமெல்லாம் தொழுநோயை போல, அந்த தொற்று நோயை அதை போல இருந்த, அதெல்லாம் விட்டுட்டு எழக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சி தான் மத்தேயுவை அழைத்தது. அழைத்த உடனே அவருக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சியில அவர் விருந்து கொண்டாடுகிறார். பின்பு அவருடைய வீட்டில், அந்த அவருடைய வீட்டில்னா இயேசுவினுடைய வீட்டிலா, இல்லை இயேசு தங்கியிருந்த வீட்டிலா, இல்லை மத்தேயுனுடைய வீட்டிலா, யாராவது ஒரு வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது அங்கே நிறைய பேர் வரித்தண்டுவர்கள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, பாவிகள் எல்லாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படித்தானே இருப்பாங்க. சிகரெட்டு குடிக்கிறவங்களுக்கு சிகரெட்டு குடிக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தண்ணி அடிக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. திருடுறவங்களுக்கு திருடுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. புரணி பேசுகிறவங்களுக்கு புரணி பேசுகிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் வராங்க. ஓகே, அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவர்களுக்கு நீதிமான்கள், ரைச்சஸ் பர்சன். உலகத்திலேயே கடவுள் இயேசு வருகின்ற பொழுது அந்த நீதிமானாக இருந்தவங்கள் 2 பேர் இருந்திருப்பாங்க, இயேசுவும் அவருடைய தாயாரும். மீதி எல்லாம் குறைப்பட்டவர்கள் தான். அதனால் இந்த பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்களுடைய போதகர் வரி தண்டுவோர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன்? இந்த சமபந்தியில் அமர்வதே அந்த யூதர்களுக்கு ஒரு பாவம். இன்னைக்கு நிறைய ஆலயங்களில் அந்த ஆலயத்தினுடைய பெயர் கொண்ட புனிதர் எந்த நாளில் கொண்டாடுகிறதோ அந்த நாளை குறித்து ஒவ்வொரு மாதமும் திருவிழா எடுக்கிறார்கள், ஒவ்வொரு மாதமும் தேர் இழுக்கிறார்கள், ஒவ்வொரு மாதமும் நவநாள், ஒவ்வொரு நாளும் அந்த புனிதரை மேன்மைப்படுத்தி சமபந்தி எல்லாரும் சமமாக உட்கார்ந்து உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே இயேசு அந்த பாவிகளோடும் வரி தண்டுவோர்களோடும் சீடரோடும்
மத்தையோடும் உணவு உண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் பரிசேயருக்கு அது ஒத்து அல்ல. இயேசு அதை பார்த்த உடனே, நான் இந்த உலகத்திற்கு வந்தது நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவம் தேவை, அதற்காக வந்திருக்கிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அந்த இரக்கத்தை பார்த்த உடனே மத்தேயு எழுகிறார். அந்த எழுதல் தான் இன்னைக்குள்ள வாசகத்தினுடைய அந்த கீவேர்டு, அந்த முக்கிய வார்த்தை. ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அழைத்தலுக்கு தேவை பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு எழுதல். பழைய வாழ்க்கை எப்படியாக இருந்துட்டு போகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த 36 ஆண்டுகள்ல எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எத்தனை பேர் வருஷமா போட்டோ எடுத்து வைப்பாங்க. அந்த போட்டோவெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் எங்கடா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சபையில் இல்லை. நிறைய பேர் வருவார்கள் போவார்கள், அதுல ஒரு சிலர் தங்கி இருக்கிறாங்க. இந்த அழைத்தல் உள்ள வரணும் அப்படின்னா you have to say goodbye to your old way of life. இயேசுவை பின்பற்றுதல், அந்த பழைய வாழ்க்கையை விட்டு விடுதல். அந்த அழைத்தல் என்கிற வார்த்தைக்கான பொருளாக ஆண்டவர் பயன்படுத்துகிறது, நான் பலியை அல்ல இரக்கத்தை, இந்த பாவிகளின் பாவியாய் கருதப்பட்ட இந்த மத்தையின் மீது நான் இரக்கம் கொள்கிறேன். இந்த உடன்படிக்கையை உடைத்த இந்த மத்தையின் மீது நான் இரக்கம் கொள்கிறேன். கடவுளின் மீட்புக்கு தகுதியற்றவன் என்று கருதப்பட்ட இந்த மத்தையின் மீது நான் இரக்கம் கொள்கிறேன். இரக்கத்தையே ஆண்டவர் விரும்புகிறார். அந்த தொழுநோய் பிடித்த மனநிலை ஆளன் என்று சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட இந்த மத்தையின் மீது இரக்கம் கொள்கிறார். இந்த இரக்கம்தான் அவனை பழைய வாழ்க்கையிலிருந்து எழ தோன்றியது, எழ வைத்தது. என் பின்னே வா என்றதும் அவர் எழுந்து இயேசுவை பின் சென்றார். ஆக இயேசுவை உண்மையாக நான் பின்பற்ற வேண்டுமா, உண்மையாக என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்க வேண்டுமா, என்னுடைய இதயத்தை கொடுக்க வேண்டுமா, எழுந்து வா சகோதரியே, எழுந்து வா சகோதரனே, உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இரக்கத்தின் தெய்வம் உன்னை அழைக்கிறார். பலியிடுவதற்காக அல்ல, இரக்கம் காட்டுவதற்காக இரக்கத்தின் தேவன் உன்னை அழைக்கிறார். எழுந்து வா. ஆகையினால இந்த மத்தேயு விழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் முதல் வாசகத்திற்கும் சற்று செவிசாய்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், அங்கே எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் வாசிக்கப்பட்டுகிறது. எபேசியருக்கு பவுலடிகளார் கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர் ரோமையில் சிறைப்பட்டிருக்கிறார். ஆகையினால் தான் அதில் எழுதியிருக்கிறார், ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். யாரையெல்லாம் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் கெஞ்சி கேட்கிறார். சகோதரனே, உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? பவுலடிகளார் கெஞ்சி கேட்கிறார். சகோதரியே, உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? பவுலடிகளார் உன்னை கெஞ்சி கேட்கிறார். குருவானவர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரா? பவுலடிகளார் கெஞ்சி கேட்கிறார். என்ன கெஞ்சி கேட்கிறார்? முழு மன தாழ்ச்சியோடு இருங்கள். அந்த மத்தேயுக்கு அந்த சுங்கச்சாவடியில எவ்வளவு பெரிய அந்த காசும் மரியாதையும் அதையெல்லாம் விட்டு எழுவதற்கு மனத்தாழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்தார். மனத்தாழ்ச்சியோடு எழுகிறார்.
அந்த விருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓகே, வரி தண்டுபவர், பாவிகள், பரிசேயர்கள், இயேசுவின் சீர், அந்த எல்லாரையும் அழைக்கணும்னா ஒரு மனத்தாழ்ச்சியும் கனிவும் பொறுமையும் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆகையினால இந்த அழைக்கப்பட்டவருக்கு கொஞ்சம் மனத்தாழ்ச்சி, கொஞ்சம் கனிவு, கொஞ்சம் பொறுமை, ஒருவரை அன்புடன் தாங்கிக் கொள்ளுதல். அதை பாருங்க, அன்புடன் தாங்கிக் கொள்ளுதல், அமைதியுடன் இணைந்து வாழ்தல். இந்த கம்யூனிட்டியில எல்லாம் தனித்தனியா ரூம் என்னைக்கு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்குல இருந்து இந்த இணைந்து வாழ்கிறது போய்விட்டது. இந்த ஸ்கூல்ல எப்பப்ப பணி செய்ய போறாங்களோ அப்பப்ப இந்த இணைந்து வாழ்றதும் போயிடுச்சு. அவங்க வாட்டுக்கு வர்றாங்க, சாப்பிட்றாங்க, போயிடுறாங்க, அவங்க வாட்டுக்கு வராங்க, போறாங்க, தூங்குறாங்க, அவ்வளவுதான். கேட்டா ஸ்கூல் ஒர்க் அப்படின்ட்டுருவாங்க. அமைதியுடன் இணைந்து வாழுதல், அந்த தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டு. இந்த ஒருமைப்பாட்டை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா திருப்பலிக்கு போகணும். இந்த எபேசியருக்கு எழுதி அந்த ஒருமைப்பாடு, அதுல என்ன எழுதியிருக்கிறாரு? ஒரே உடல். அங்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு அப்பத்தில் இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு உடல். அந்த உடலை சார்ந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த திரு அவை ஒரு உடல். உடல் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அந்த அப்பத்தின் மீது கூவி அழைத்த தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவர், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆண்டவர். இந்த உலகத்துல நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, இயேசுவை விசுவசிக்கிறேன், அவர் தூய ஆவியினால் பிறந்தார் என்பதை விசுவசிக்கிறேன், அவர் எனக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்தார் என்பதை, ஒரே விசுவாசம். அகில உலகமெங்கும் திருமுழுக்கு ஒன்றே என்பதை விசுவசிக்கிறேன். இறந்து உயிர்க்கக்கூடிய அந்த அருள் அடையாளம். எல்லாருக்கும் கடவுள் தந்தையானவர் ஒருவரே என்பதை இந்த ஒன்று பட்டு இருக்கக்கூடியத அந்த பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்று நாம் திருப்பலியில் ஜெபிக்கின்ற பொழுது தந்தையோடு ஐக்கியமாகிறோம். அங்கு இருக்கக்கூடிய ஒரே அப்பம், ஒரே கிண்ணம், ஒரே திரு அவை, ஒரே நம்பிக்கை, இதெல்லாம் நம்மளை ஒன்றிக்கிறது. அதுக்கு பேர் தான் அந்த பகுதி வழிபாட்டுக்கு பேரு கம்யூனியன். கம்யூனியன். அமைதியுடன் இணைந்து வாழ ஒவ்வொரு நாளும் நான் அந்த ஒரே தந்தை, ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு, ஒரே அப்பம், ஒரே கிண்ணம், அதை கொண்டாடணும். அந்த ஒன்றை கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடினா தான் என்னுடைய அழைப்புக்கு தக்க முழு மன தாழ்ச்சியோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை அன்போடு தாங்கிக் கொண்டு அமைதியுடன் இணைந்து வாழ முடியும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு விழாவை கொண்டாடுகின்ற நாம், ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். அந்த கடவுளின் பரிசு, அந்த கடவுளின் கொடை எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல. எதிர்காலத்தில் ஆண்டவர் உயிர்த்த பிறகு மத்தேயு எத்தியோப்பியா, எகிப்து என்ற இந்த பகுதியில் வாழ்ந்ததாகவும், ஒரு சிலர் அவர் மறைசாட்சியாய் மரித்ததாகவும், ஒரு சிலர் அமைதியாக மரித்ததாகவும் பாரம்பரியத்தில் சொல்கிறார்கள். ஆனால் அவர் அந்த என்னைக்கு அந்த சுங்கச்சாவடியை விட்டு எழுந்தாரோ அவருக்கு இருந்த குறைகள் அனைத்தும் தீர்ந்தது. காசு காசு மழையாய் கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சுங்கச்சாவடியில். அது அவருடைய இதயத்தை நிறைக்கவில்லை. எப்பொழுது இயேசு என் பின் வா என்று அழைத்தாரோ அப்பொழுதோ அந்த இதயத்தில் இருந்த ஓட்டை அடைப்பட்டது. ஆகையினால ஆண்டவரே, என்னுடைய இதயத்திலும் ஏதோ ஒன்று குறையாயிருக்கிறது. 1000 இருந்தும் ஏதோ ஒன்று குறையாயிருக்கிறது. அந்த இடத்தில்
நீர் இன்று வாசம் செய்யும். வாரும் ஆண்டவரே, அந்த இடத்தை நிறைவு செய்யும். நானும் அந்த மத்தேயுவை போல என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்து பின் வருவேனாக. ஆசீர்வதியும். ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் சகோதரிகளும் குருக்களும் உம்மை பின்பற்றி வந்திருக்கிற இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மனத்தாழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும். மனத்தாழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களெல்லாம் ஒருவரை அன்போடு தாங்கி வாழ்வார்களாக. ஆமென்.